உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள முக்கிய கருத்துக்கள் என்னும் பொதுவான தலைப்பின் கீழாக பாடங்களை படித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பாடம் 12 மகிமையின் வேலை சிலுவையும் உயிர்த்தெழுதலும் என்கிற நல்ல தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நடத்தி கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வரவேற்போம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை ஒரு ஜெபத்தோடு கூட நாம் துவங்குவோம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட தேவரீர் கிருபையாக நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய உயிர்த்தெழுதலிலிருந்து அப்பா இதோ ரட்சிப்பின் திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளின் பாடத்தை அப்பா நாங்கள் கற்றுக்கொள்கிற வேளையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும்படியாகவும் அப்பா இதோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சகல சத்தியங்களையும் ராஜா போதகர் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா இந்த வேளையிலே எங்களோடு இறங்குங்க. அப்பா இதோ இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிற போதகரோடும் இந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகளோடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் உடனிருந்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, முற்றிலுமாக எங்களை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடங்கள்லாம் படிச்சுட்டு வர்றோம். கடந்த பாடத்திலும் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் குறித்து படித்தோம். இந்த பாடம் மகிமையின் வேலை சிலுவையும் உயிர்த்தெழுதலும் என்கிற ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரை மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷோடு கூட இணைந்து மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசிக்கு முந்தின பாடம் 12 வேலை என்கிற பதம் இந்த பாடத்தினுடைய தலைப்பில் அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் அழகாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த முதல் அற்புதத்தை சித்தரித்து முதல் அற்புதம் இதுதான் என்று தெளிவாய் அதை நுணுக்கமாய் காட்டக்கூடிய ஒரு அழகான புஸ்தகம். எல்லாரையும் யாரை கேட்டாலும் சொல்லுவோம். அதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யோவான் தான். கானாவூர் திருமண நிகழ்வில் ஆண்டவர் செய்த அற்புதம். அந்த கானாவூர் திருமண நிகழ்வில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அவரிடமாய் அவருடைய தாயார் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் ஒரு ரொம்ப முக்கியமான பதில். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லுவார். இந்த வேலை என்ற பதம் இந்த யோவான் புஸ்தகத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் வேலை வரவில்லை, இன்னும் வேலை வரவில்லைன்னு சொல்கிறாரு. அந்த வேலையை எடுத்து இங்கே மகிமையின் வேலை என்று சொல்லி அழகாக அந்த ஆசிரியர் ஒரு தலைப்பிட்டிருக்கிறார். நம்ம ஆரம்ப பாடங்களில் படித்தோம். மகிமைப்படுதல் என்ற வார்த்தையை, குளோரிஃபிகேஷன் என்ற வார்த்தையை மீதி இடங்களில் அவர் பிரகாசம் அடைகிறார் என்பதை நம்ம மனநிலையில் வைத்து படித்திருக்கிறோம். ஆனால் யோவான் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் மகிமைப்படுவதை அவருடைய மரணத்திற்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். இப்போ கரெக்டாக சொல்லணும்னா அவர் மரிக்க போகிற வேலை சிலுவையும் உயிர்த்தெழுதலும். இந்த பாடத்தினுடைய தலைப்பு கரெக்டாக ரிஃபைன் பண்ணி சொல்லணும்னா இதுதான். இதை இன்னொரு ஆங்கில பதம் இருக்கிறது. இந்த பஸ்கா ஆசரித்ததற்கு பின்பாக அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து நடக்க போகிற அந்த ஒரு வார நிகழ்வை பேஷன் வீக் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்து படப்போகிற அந்த பாடுகளினுடைய நிகழ்வுகள். இந்த வாரத்தில் அந்த பேஷன் வீக்கில் நடந்த ரொம்ப முக்கியமான நுணுக்கமான சில பதங்களாய் நம்ம பார்க்க போகிறோம். திடீர்னு கர்த்தராகிய ஆண்டவர் இடத்துல இந்த பிலாத்து கேள்வி கேட்குறாரு, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கும்போது அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பதில் சொல்லும்போது அந்த பதிலினுடைய முடிவில் அவர் திரும்ப ஒரு கேள்வியை கேட்குறார். 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடியே நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு நான் பிறந்தேன் என்று சொன்ன உடனே பிலாத்து கேட்ட மறு கேள்வி,
சத்தியமாவது என்ன என்று கேட்டார். இப்போ சத்தியமாவது என்ன என்ற கேள்விக்கு பதிலை பார்க்க போகிறோம். இதே பிலாத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை முள்முடி சூட்டப்பட்டவராய் அடிகள் முடித்த பின்பாக அந்த உடைகளை உடுத்தி இக்கோஹோமா என்ற ஒரு லத்தீன் மொழியை பயன்படுத்துகிறார். அதை நம்ம வேதாமத்தில் எப்படி வாசிக்கிறோன்னா, இதோ இந்த மனிதன். ஒரு 2-3 பாடங்களுக்கு முன்பாக இதை பற்றி லைட்டாக சொன்னேன் நான். இதோ இந்த மனிதன் என்று சொல்கிறார். ஏன் அவர் சொல்லணும்? சரி, அந்த வார்த்தைக்கு அடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். டெலியோ, சில பேர் தலேகோன்னு உச்சரிப்பாங்க. தலேகோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன முடிந்தது? அதுவும் நிறைய கல்லறைகள், இந்த கல்லறை திறக்கப்பட்ட பிறகு தான் நிறைய பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா காலியான முதல் கல்லறை என்று சொல்லலாம். காலியான முதல் கல்லறை. ஒருவேளை இதுக்கு முன்னால் நிறைய கல்லறைகள் இது போல் காலி ஆச்சு. சில பேரை அடக்கம் பண்ணவங்க எலிசா தீர்க்கதரிசியினுடைய சரீரத்தை கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் உயிரோடு வருகிற காட்சியை நாம் காண முடிகிறது. நிறைய கல்லறை காலியாச்சு. ஆனால் காலியான அந்த கல்லறையில் திரும்ப அவர்களே மரித்து கூட அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இந்த காலியான கல்லறை தான் இனி வரப்போகிற யுகம் நெடுகிலும் பல கல்லறைகளை காலியான கல்லறைகளாய் மாற்ற போகிற கல்லறை. அதுவும் இயேசு கிறிஸ்துவும் மரியாளும் பேசின உயிர்த்தெழுதலுக்கு பின்பான அந்த சம்பாஷணை குறித்தும் நம்ம விளக்கமாக படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். மிகவும் அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். நம்ம நேரடியாக பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். நீங்கள் முன்னுரையிலேயே சொன்னீங்க, பிலாத்து கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சத்தியமாவது என்ன? அவர் அப்படி கேட்பதற்கு காரணம் என்ன பாஸ்டர்? எதற்காக அப்படி ஒரு வார்த்தையை அவர் கேட்குறாரு? நிச்சயமாகவே இந்த இடத்துல நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிறார். அவருக்காக சில கருவிகளை பயன்படுத்துகிறார். நாங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில் டூல்ஸ் ஃபார் எல்சடா என்று ஒரு ப்ரேயர் குரூப் இருந்தது. எல்சடாயினுடைய கருவிகள் என்று சொல்லி. அதுபோல் இந்த பிலாத்தினுடைய வார்த்தையும் நான் என்னவாய் நினைக்கிறேன் என்று சொன்னால் கருவியாய் நினைக்கிறேன் பிலாத்துவை. பிலாத்து இந்த கேள்வியை கேட்காமல் போனால் ஒரு பெரிய விளக்கம் கிடைத்திருக்காது. அந்த விளக்கத்தை கிடைக்க வைக்கிறதற்கு இந்த சூழ்நிலை அனுமதிக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்குறாரு, சத்தியமாவது என்ன என்று கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அதுக்கு பதில் அவன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்டானான்னு தெரியல. ஏன்னா இவர் இடத்துல ஒரு குற்றமும் காணேன்னு வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அவன் கேட்டானோ இல்லையோ தெரியல. ஆனால் நமக்கு இந்த கேள்வி ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கிறது. நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். சத்தியவான், இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை சத்தியவான் என்ற அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். சில வசனங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. யோவான் 1வது அதிகாரம் 1-5 வசனங்களை நம்ம முன்னால் பாடத்தில் படித்தோம். லோக்கோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமாகிறது. அந்த வார்த்தை மாமிசமாகி என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒளியாக இருக்கிறது, எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்ணுகிறது. 4-5 வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ இருளை மேற்கொள்ளக்கூடிய சத்தியம் என்று சொன்னால் இருளை மேற்கொள்ள, நம்ம இருளில் போகாதபடிக்கு இருக்கக்கூடியது. 1:14 வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். இப்போ இவர், இந்த லோக்கோ சொல்லக்கூடிய இவர், இந்த வார்த்தையாகிய தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சத்தியம் நிறைந்தவர்.
அவருக்குள்ளே தான் சத்தியம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? கிருபையும் சத்தியமும் அவர் இடத்துல இருக்குது. யோவான் 1:17 வாசித்தோம் என்று சொன்னால், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. இப்போ கிருபை அவர்கிட்ட இருக்குது, அந்த கிருபையும் சத்தியம் அவர் இடத்துல இருக்குது. இந்த கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. 5:33 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். இப்போ அவர் யாரை பற்றி சாட்சி கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்தார். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த சத்தியம்னா யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் தான் சத்தியம் உள்ளவர். 7:28 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ என்ன சொல்கிறாரு? சத்தியம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரை அனுப்பின பிதாவும் சத்தியம். யோவான் 8:40 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், 40 தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இப்போ என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் கேட்கிற சத்தியம், தேவன் நமக்கு அருளக்கூடிய சத்தியம், பிதாவினுடைய சத்தியம். இந்த சத்தியமானவர் என்ன சொல்கிறாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ சத்தியம்னா என்னன்னா இந்த தெய்வத்துவம். சத்தியம்னா என்னன்னா அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது தான் சத்தியம். அது வேத வாக்கியங்களை குறிக்கிறது, பிதாவை குறிக்கிறது, குமாரனை குறிக்கிறது. அந்த சத்தியம் நாம் கேட்கக்கூடிய நமக்கு. இந்த இடத்துல பாரத்தோடு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிலாத்து இந்த கேள்வியை கேட்டாரே, கேட்ட இந்த பிலாத்து அதற்கான முழு விளக்கத்தை பெற்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவர் இடத்துல ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லி வெளியே போய் மக்களோடு சம்பாஷிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே, அந்த சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமா? மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போ பிலாத்து இது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தையும் சொன்னார், இதோ இந்த மனுஷன் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன பாஸ்டர்? சரி, இந்த வார்த்தையை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஓய்வு நாள் பாடத்தில் நம்ம படித்தோம். இக்கோஹோமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்லணும்னு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், யூதருக்கு ராஜாவா என்று கேட்ட இந்த பிலாத்து அவர் சொல்கிறாரு, சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியவான் எவனும் என்னை ஏற்றுக்கொள்வான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர் போய் வெளியே சொல்லக்கூடிய காட்சி நமக்கு அங்கே புரியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அது புரிய ஆரம்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இப்போ பிலாத்துவுக்கு தெரிகிறது, என்ன தெரியுது? இவர் உண்மையிலே யூதருக்கு ராஜா தான். அதனால தான் ஒருவேளை இந்த ஆசிரியர் அழகாக எழுதியிருக்கிறாரு, ராயனுக்கு எதிராய் செயல்படுவது, ராயன் சொல்கிறத கேட்காம போவது அவரை பகைப்பதற்கு சமானம். ஆனால் பகைத்தாலும் ராயன் இருந்த போதிலும் சிலுவையில் மேல் விலாசத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதுறார். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜான்னு எழுதுறாரு. எத்தனை மொழியில் எழுதுறாருன்னா 3 மொழியில் எழுதுறார். 3 மொழியில். இப்போ 3வது ஒரு மொழி அங்கே உள்ள பரவுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சில இடங்களில் அராமிய பாஷையை பயன்படுத்துகிறார். ஆனால் இங்கே திடீர்னு லத்தீன் வருகிறது. ஏனென்று சொன்னால், ஒருவேளை அந்த நாளினுடைய ரொம்ப முக்கியமான சில நுணுக்கமான வார்த்தைகளை அந்த வார்த்தையில் சொல்ல வேண்டியிருக்கும் போல இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதோ இந்த மனுஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பதில் யார் கொடுக்கணும்னா, திரும்ப அதே காரியத்தை சிம்பிளாக நான் லைட்டாக நினைப்பூட்டி விடுகிறேன். ஒரு ஒலிம்பிக் போட்டியில் அந்த போட்டியாளர்களோடு கூட சில கைதிகளை, விசாரணை கைதிகளையும் ஓடும்படியாய் அனுமதிப்பார்கள்.
ஓடக்கூடிய இந்த விசாரணை கைதிகள் ஒருவேளை வெற்றியாளர்களானார்கள் என்று சொன்னால் அவர்களை அந்த வெற்றியினுடைய மேடையில் நிறுத்தி வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரீடத்தை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்தி இப்போ அவன் ஒரு வெற்றியாளர், அந்த வெற்றியாளர் ஆனால் அவர் ஒரு விசாரணை கைதி இல்லை ஒரு 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 குற்றவாளி. இப்போ விசாரணை கைதி குற்றவாளியாக இருக்கக்கூடிய இவருக்கு தீர்ப்பு யார் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள். இந்த விளையாட்டு போட்டிகளில் சில நியதி சொல்லுவாங்க, நடுவரின் தீர்ப்பே இறுதியானது என்று சொல்லுவாங்க. அம்பையர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த போட்டியில் உறுதியானது, அதுதான் இறுதியானது. ஆனால் இவங்களுக்கு மாத்திரம் இந்த அம்பையர்னுடைய ஸ்டேட்டஸை யார் எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஹோல் காங்கிரிகேஷன் எடுக்கிறது. இந்த சிந்தனையோடு இதை வாசித்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு மேடையில் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் வாசிக்கிறேன், யோவான் 19வது அதிகாரம் 1 அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடத்தில் இவரை வெளியே கொண்டு வருகிறேன். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இதோ இந்த மனிதன் என்றார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சத்தமிடுகிறாங்க, சிலுவையில் அறையும்னு சத்தமிடுகிறாங்க. இப்போ விசாரணை கைதி, ஆனால் அவர் இடத்துல ஒரு குற்றமும் காணேன்னு சொன்ன அந்த நீதிபதியினால் அவரை காப்பாற்ற முடியலை. மூன்றாவதும் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவர் இடத்துல ஒரு குற்றமும் காணேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரனா இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் முன்னால் வைக்கணும்னு நினைக்கிறேன். இவர் இடத்துல ஒரு குற்றமும் காணேன்னு இவர் சொல்கிறார்ல, இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி வரணும்னு சொன்னால், அது பலியிடப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு குற்றமும் அழியாததாக பழுதற்றதான ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். இவர் இடத்துல இந்த குற்றம் இருக்குதுன்னு ஒருவேளை பிலாத்து சொல்லி இருந்தால், அவர் உலகம் முழுவதற்கும் கொடுக்க போகிற ரட்சிப்பின் திட்டத்துக்கு ஒரு பெரிய சோதனை வந்திருக்கும். அவருடைய தப்பிதத்துக்காக அவர் பலியானார், அவருடைய பாவத்திற்காக பலியானார், அவருடைய குற்றத்திற்காக பலியானார் என்று ஆயிருக்கும். அவர் இடத்துல ஒரு குற்றமும் காணலை. ஏன்னா இதை கரெக்டாக போய் பலிமுறைமைக்கு நீங்கள் வச்சிங்கன்னா தடவி பார்க்குறாங்க. யூதர்கள் பலிக்கு ஒருவேளை ஆடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எங்கேயாவது பழுதற்றதாக இருக்கணும்னு சொல்லி, பழுது எங்கேயாவது இருக்குதா, எங்கேயாவது சின்ன காயம் பட்டிருக்குதா, எங்கேயாவது கால் உடஞ்சிருக்குதா, தடவி பார்த்து கடைசியாக சொல்லுவாங்க, இது பழுதற்றது தான், இதை பலியிட போகலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பழுதற்றது என்பதை ரொம்ப அழகாக இவர் மூலமாக சொல்லுகிறார். இந்த இக்கோகாமாக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது 13வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவங்க கபத்தா என்ற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு அவர் சொல்லுவார், இதோ உங்கள் ராஜா என்றான். இதை கரெக்டாக சொல்லணும்னா ஈக்கோ ரெக்ஸ்டூ அப்படின்னு அர்த்தம். ஈக்கோ ரெஸ்டூ என்று லத்தீனில் சொன்னார். இதோ இந்த மனுஷன் உங்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினேன், நீங்கள் இந்த தண்டனை கொடுத்துட்டீங்க, நீங்கள் இந்த தண்டனை கொடுத்ததுனால அவர் ராஜாவாக இல்லாமல் போயிட போகிறதில்ல, இவர் தான் உங்களுக்கு ராஜா. ஏன்னா அந்த ராஜா ஜீவனை கொடுக்கக்கூடிய ராஜா. சதுரங்கம் விளையாடக்கூடிய பிள்ளைகள் இருந்தீங்கன்னு சொன்னால், சதுரங்கத்தில் ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய நிறைய காயின்களுக்கு ஒரு மூவ் இருக்கும். இவங்க இப்படி போகணும், யானைனா இப்படி போகணும், குதிரைனா இப்படி போகணுன்னு நிறைய மூவ்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் பிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றையும் வெட்டி எடுத்து வைப்பாங்க. ஆனால் செக்மேட் ஆயிடுச்சுன்னா, ராஜா பிடிபட்டு விட்டார் என்று சொன்னால் மீதி இருக்கிற எல்லாம் உயிரோடு இருக்கும், ராஜா முடிஞ்சிடும், அந்த கேம் முடிஞ்சிடும். கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு ராஜா தான்ப்பா, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்கள் ராஜா ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். ஏனென்று சொன்னால் இவர் தான் ஜீவனின் ஆதாரம்.
மிகவும் அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போது அவர் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதெல்லாம் முடிஞ்சது பாஸ்டர்? எல்லாம் முடிந்தது, இது கிரேக்க வார்த்தை. எல்லாம் முடிந்தது, இது கிரேக்க வார்த்தை. இது நிறைய நீங்கள் ஒருவேளை இந்த சிலுவை பாடு மரண நேரத்தில் நிறைய பேரினுடைய செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். முடிந்தது, இதோடு பலிமுறைமைகள் முடிந்தது, இதோடு நம்ம பாவத்திற்கான கில்ட்டு முடிந்தது, இதற்கு மேலே பிதாவின் இடத்துல போக முடியாத இருந்த சூழ்நிலை முடிந்தது. நிறைய முடிந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். ஆனால் இந்த டெலிகோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது எத்தனை முறை இருக்குது என்று சொன்னால் 30 முறை இருக்கிறது. 30 முறை. இங்கே அழகா ஆசிரியர் அதற்கும் முழுமையடைவதையும் இணைத்து எழுதுகிறார். 28 முறை முடிவடைந்ததை பற்றி பேசுகிறது. இது முடிந்தது என்று சொல்கிறார். ஊழியக்காரனாய் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த முடிந்தது என்று சொல்லக்கூடிய இந்த டெலிகோ என்று சொல்லப்படக்கூடிய இந்த பதம் ஒரு ஃபினான்சியல் பதம். இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு கணக்கு ரீதியாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம். இதை குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஓய்வு நாள் பாடத்தில் சொல்லியிருக்கேன். நினைப்பூட்டிக் கொள்வோம். நான் ஒரு நபர் இடத்துல ஒரு வேளை பிரகாசன் இடத்துல நான் ஒரு 10,000 ரூபா வாங்கியிருக்கிறேன். ஒரு நேரம் 1000 ரூபா கொடுக்குறேன், ஒரு நேரம் 2000 ரூபா கொடுக்குறேன், ஒரு நேரம் 100 ரூபா கொடுக்குறேன், ஒரு நேரம் 50 ரூபா கொடுக்குறேன். அவர் கணக்கு எழுதி வைத்து கொண்டே இருக்கிறார். இடையில் வரும்போது திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவு ஏற்படுகிறது, இன்னும் கொஞ்சம் பணம் வாங்குகிறேன், அதையும் சேர்க்கிறார். அதற்கு இந்த பிரகாஷ் ஊழியக்காரராக அல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதற்கு வட்டியும் போடுகிறார். வட்டியும் இருக்கிறது, வட்டி குட்டி போடுகிறது. என் சுகவீனத்தினால நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பணத்தை நான் கொடுக்காமல் விட்டுவிட்டேன். ஒரு சூழ்நிலையில் பிரகாஷ் மிகுந்த கோபத்தோடு கூட என்னிடத்தில் வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் என்னுடைய நலம் விரும்பி, அது என்னுடைய விசுவாசியாக இருக்கலாம், அது என்னுடைய நண்பராக இருக்கலாம், என்னுடைய உறவினராக இருக்கலாம், ஐயோ எங்கள் பாஸ்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, என்ன நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, உங்கள் கணக்கை சொல்லுங்கள் என்று சொன்னோடனே அவர் கணக்கு புக்கை திருப்பி பார்த்து ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாரு. இன்னும் இந்த கணக்கை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ கட்டணும்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஒரு தொகையை சொல்லும்போது அந்த தொகையை முழுமையாய் கட்டி முடித்தால் யூதர்களுடைய முறைமையின்படியாக நேர மேலிருந்து அந்த கணக்கை அடித்து கீழே டெலிகோன்னு எழுதுவாங்க. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று எழுதிவிட்டு பக்கத்தில் என்ன எழுதுவாங்கன்னா, யார் இந்த கணக்கை முடித்தால் நான் முடிக்க முடியாத கணக்கை இவரிடத்துல யார் முடித்து கொடுத்தாங்களோ அவங்களுடைய பெயர் எழுதப்படும். இப்போ நமக்காய் பலியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான்னு சொன்னாரே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாரே, இவர் டெலிகோன்னு சொல்லி மேலிருந்து கீழே வரைக்கும் எழுதி நான் என்று எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தினாலே நம்ம பாவம் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். இந்த நிலையை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்னொரு நிலையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஒருவேளை ஒரு 5 வருடத்திற்கு ஒரு லோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த லோனினுடைய பிரிவு படி பார்த்தீங்கன்னா அதனுடைய வட்டி விகிதத்தை கணக்கு போட்டு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய 1வது மாதத்தினுடைய இஎம்ஐயிலிருந்து அப்படியே வரிசையாக நீங்கள் கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய பாதிக்கு மேலே வட்டி கட்டிக்கொண்டே வருவீர்கள். திடீர்னு ஒரு நிலையில் நீங்கள் அங்கே நிறுத்தணும்னு சொன்னால் அதற்கு சில நியதிகள் இருக்கிறது. இதே இடத்துல மறுபடியும் அடியேனை வைக்கிறேன். 5 வருடத்திற்கு நான் லோன் வாங்குகிறேன். 3 வருடத்திற்கு சரியாய் கட்டிவிட்டேன். இடையில ஒரு தடவை லேட் ஃபீஸும் விழுந்துருச்சு. இஎம்ஐ 10ஆம் தேதி கட்ட வேண்டியதை 12ஆம் தேதி கட்டிவிட்டேன். இஎம்ஐனுடைய தொகை வந்து விட்டது, ஆனால் லேட் ஃபீஸ் இருக்குது, அதுவும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சூழ்நிலை எனக்கு சுகவீனமாகிவிட்டது. 3வது வருஷத்தினுடைய ஒரு 4 இஎம்ஐயை நான் கட்டலை. நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடி வருகிறாங்க, என் வீட்டை பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. லோனுடைய ரெக்கவரி டீம் வந்து என்னை சோதித்து பார்க்குறாங்க. அந்த ரெக்கவரி டீமும் என்ன எழுதுகிறாங்க, பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிரயாண செலவுகள், அவங்களுடைய கன்வீனியன்ஸை அங்கே எழுதி வைக்கிறாங்க. அப்போ என்னுடைய கணக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்னால் கொடுத்த லோனுடைய இது மாத்திரமில்லை, கரெக்டாக போயிட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இடையில் நான் விட்ட லோனு காரியமும் இருக்கிறது.
இப்போ ஒரு சூழ்நிலையில் அந்த லோன்காரர்கள் வருகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன். அதே எனக்கு ஒரு சபை விசுவாசியை நம்ம யோசித்துக்கிறோம், ஐயோ எங்கள் பாஸ்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, எவ்வளோயா கணக்கை பாருங்கன்னு சொன்னோடனே அவர்கள் பெனால்ட்டி போட்டு அவங்களுடைய சார்ஜஸ் போட்டு வரப்போகிற வட்டி விகிதத்தை போட்டு இந்த 3வது வருஷத்தோடு இல்லை, இந்த லோன் முடியக்கூடிய 5வது வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு தொகையை சொல்லுவாங்க. இதோடு லோனை முடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னால் கட்டாததற்கும் இனி கட்ட வேண்டியதற்கும் சேர்த்து கட்டி முடித்தாங்கன்னா அதற்கும் தலேகோன்னு எழுதுவாங்க, டெலிகோன்னு எழுதுவாங்க. ஒருவேளை ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதனுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றதற்கு பின்பாக பிறந்த நம்மளுடைய பாவமும், ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கதவுகள் அடைக்கப்படுவதற்கு முன்பாக கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்டு வாதை ஊற்றப்படுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இவர் பலியானார், தலேகோன்னு எழுதினார். நான் சொன்ன அந்த காரியம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாம் முடிந்ததுன்னு எழுதுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடியனை கேட்டால் ரட்சிப்பு என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அதோடு கூட இந்த டெலிகோன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா he paid in full, முழுமையாய் எல்லாம் கட்டி தீர்ந்தது என்று சொல்வதை டெலிகோன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்து ஆதாம் தொடங்கி கடைசி மனுஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவத்திற்காக எல்லாருக்காகவும் ஒரே ஜீவ பலியாய் ஜீவாதார பலியாய் அவர் பலியாகி எல்லாவற்றையும் முடித்து, யார் இந்த கணக்கை முடித்தானா, நஸ்ரேன் ஆகிய இயேசு யூதருக்கு ராஜான்னு கையெழுத்து போடுறார். எல்லாம் முடிந்தது. மிகவும் அழகான தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய கடைசி கேள்விகளுக்குள்ளாக போகலாம். காலியான கல்லறை நமக்கு அறிவிக்கிறது என்ன பாஸ்டர்? காலியான கல்லறை, எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். யோவான் கொஞ்சம் கவனமாகவே இந்த பகுதியை எழுதுகிறார். ஒருவேளை அடியன் ஒரு சின்ன உங்களுக்கு வேண்டுகோளையும் வைக்கலாம். இந்த யோவான் புஸ்தகத்தை திரும்ப நீங்கள் நல்லா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புஸ்தகம் ஒவ்வொரு பரிணாமத்தில் ஒரு டைமண்ட் மாதிரி இந்த புஸ்தகம். எங்கிருந்து நீங்கள் ஒளியை செலுத்தினாலும் அதிலிருந்து ஒரு முப்பரிமாணம் தோன்றும். அவ்வளோ அழகான ஒரு புஸ்தகம். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய காலியான கல்லறை, திறந்த கல்லறை. இதற்கு முன்னால் இந்த மாதிரி கல்லறை, திறந்த கல்லறை இருந்ததா என்று பார்த்தா சில நேரம் செத்த பிரேதங்களை வெளியெடுத்து போட்டுட்ருப்பாங்க. சில நேரம் ஒருவேளை சில நபர்கள் உயிர் தெழுந்ததுனால அவங்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த கல்லறை மனுக்குலம் அத்தனைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்லறை. அவர் தான் உயிர்த்தெழுதலுடைய முதல் பலனாகிறாரு. அவர் தான் 2ஆம் ஆதாமாக வந்திருக்கிறார். முதல் ஆதாம நிமித்தமாய் இந்த உலகத்திற்கு வந்த பாவத்தை மீட்டு ஜீவனை திரும்ப அருள்வதற்கு இந்த திறக்கப்பட்ட கல்லறை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லறை சீலைகள் சுற்றி இருந்ததை பற்றி பேசுகிறார். இதை மாத்திரம் நான் சொல்லணும் என்ற வாஞ்சை இருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு ஓய்வு நாள் பாடத்தில் இதே காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். 7வது வசனம், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைக்கப்படாமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இதை கரெக்டாக புரியணும்னா ஒரு யூத உணவு மேஜைக்கு கடந்து போக வேண்டும். ராஜபந்தி என்று வச்சுக்கோங்களேன். ராஜபந்தியில் அமரக்கூடிய உரிமை கிடைத்தவர்கள், ராஜா வந்து உட்கார்றாருன்னா அங்கே அழைக்கப்பட்டவர்கள் வந்து கண்டிப்பாக உட்கார்ந்தாகணும். ராஜா கூட சாப்பிடணும், அவர் இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த ராஜாவை ஒரு எஜமானாக நம்ம வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்கு ஒரு இயற்கை உபாதை வருகிறது. அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். ஆனால் அவர் சாப்பிட்டு முடிக்கலை, ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு அவசர சூழ்நிலை, இல்லை ஒருவேளை பள்ளி நெடுக்கில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிடுச்சு, இல்லை சளி வந்துருச்சு, அதை போய் ஸ்பிட் பண்ணிட்டு வரணும்.
இதை நம்ம நம்ம கற்பனையில் நினைத்து கொள்வோம். அப்பொழுது என்ன பண்ணுவார் என்று சொன்னால், தானாய் பக்கத்தில் இருக்கிற தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து தானாய் கைகளை கழுவி அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த துணியை எடுத்து தானாய் துடைத்து மடித்து வைத்தால், இவர் ஒன்றும் சாப்பிட்டு முடிக்கல, இவர் ஏதோ இயற்கை உபாதை நிமித்தமாக போகிறாரு, திரும்ப வந்து சாப்பிடுவார். ஹி வாஸ் நாட் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். இதே இவர் சாப்பிட்டு முடிச்சிட்டார், இவர் எந்திரிக்கலாம் என்று சொன்னால் அவர் வேலைக்காரனை அழைப்பார். அந்த வேலைக்காரனை எடுத்துக்கொண்டு வந்து பவுல் வைப்பான். அவன் கையை கழுவி விட்டு இந்த துணியை தொடச்சி அந்த வேலைக்காரன் மடித்து வைத்தால் இந்த எஜமான் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, இந்த மேஜையை க்ளீன் பண்ணிடலான்னு அர்த்தம். சரி, இப்போ முடிந்ததற்கு ரிலேட் பண்ணாமல் இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கரெக்டாக அவர் தலையில் சுற்றி இருந்த சீலை தனியாக மடித்து வைக்கப்பட்டதான். இப்போ நான் சொன்னேன்ல, 2 மடித்து வைக்கிற உதாரணம் சொன்னேன்ல. லாசர் உயிரோடு எழுப்புறாரு, அங்கே ஒரு கல்லறை காலி ஆகுது. அந்த கல்லறையில் லாசருவை சுற்றி இருந்த துணி மடித்து வைக்கப்படலை. வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த துணியெல்லாம் விளக்க சொல்கிறார். துணியோடு வெளியே வரான் லாசர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்த தலையை சுற்றி இருந்த துணி தனியாய் ஒரு இடத்துல மடிக்க வைக்கப்பட்டிருந்ததான். ஏன்னா he will come again. இந்த ராஜா எந்திரிச்சு போகிறாரு, அவர் மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை இது. மடித்து ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்ற அர்த்தம். இந்த டேபிளை க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் மறுபடியும் வந்தார்னா, புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் பரலோக ராஜ்யத்துக்கு யாரும் அதுக்கப்புறம் போக முடியாமல் ஒரு வேர் பிரித்து அந்த கதை அதோடு முடிக்க போகிறார். டேபிளை க்ளீன் பண்ணிடுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி வரப்போகிறவனுடைய பாவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தது நிமித்தமாய் 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக பிறந்த எனக்கும் அவர் ரட்சிப்பை அருள அவர் ஒரு அடையாளத்தை காட்டிட்டு போயிருக்கிறாரு. நான் மறுபடியும் வர்றேன். என்னென்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிதாவின் இடத்துல விசுவாசமாக இருங்க, என் இடத்துல விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்துல சேர்த்து கொள்ளுவேன். உயிர் தெழுந்துட்டாரு. மரியாள் ஓடி போய் அப்படியே பாதத்தை தொட போகிறாங்க, ரபூனின்னு சொல்லி. மரியாள்கிட்ட சொல்கிறாரு, என்னை தொடாத, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகலை. இப்போ மரியாளும் இயேசு கிறிஸ்துனுடைய என்கவுண்டரை பார்த்திங்கன்னா, அவங்க பாதத்திலே இருந்துகிட்டே இருப்பாங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்களாம். அது அவர் பாதத்தில் விழுகிறது. பாதத்தில் விழுந்து கொண்டே இருந்த இந்த மரியாளுக்கு ஒரு உரிமை கிடைக்கல அவரோடு கூட இருக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் அவர் தொடுறதுக்கு. ஆனால் நம்ம அவரோடு கூட நியாய சங்கத்தில் உட்காரவும், அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரவும், தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கவும் நமக்கு அதிகாரத்தை தரப்போகிறாரு. அவர் பாரத்தோடு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதப்பா, நான் போய் உங்களுக்கு அப்படி ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் மறுபடியும் வரப்போகிறேன். வரப்போகிற அந்த ஆண்டவரை பார்த்து ரபூனின்னு சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ரபி என்று சொன்னால் ஆசிரியர் என்ற அர்த்தம். ரபூனி என்று சொன்னால் எனக்கு பிரியமான ஒரே ஆசிரியர் என்று சொல்லலாம். ரபூனி என்று அவரை பார்த்து அழைக்கிற அந்த அழைப்பை இன்னொரு பதத்தில் சொல்லணும்னா, இவரே தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் எங்களை ரட்சிப்பார், இவர் ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிற அந்த வேலைக்காய் நம்ம காத்திருப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, உடைய இரக்கத்திற்காக, உடைய கிருபைக்காக, உடைய தயவுக்காய் நன்றி. பரலோகத்தின் உன்னதமான தெய்வன் எங்கள் மத்தியில் பேசினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, உடைய கிருபையினாலே வழி நடத்துங்க, உடைய இரக்கத்தினாலே வழி நடத்துங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி.
இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று விரும்புகிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய சேனலினுடைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.